வணக்கம். நம்ம புட்டியூப் செல்வி சேனலில் இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்குறேங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க. ஒன்று நல்ல இனிப்பாக இருக்கும், ஒன்று கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி கிழங்கு எடுக்கும்போது நீங்கள் பார்த்து எடுங்க. சொத்தை உள்ள நிறைய சொத்து இருக்கும். எங்களுக்கு இந்த மாதிரி கிழங்கு தான் கிடச்சிது, அதனால் வாங்கிட்டு வந்தோம். நீங்கள் சின்ன கிழங்காக இருக்கும் பாருங்கள், அது ருசி நல்லாயிருக்கும், இனிப்பும் நல்லாயிருக்கும். இதை ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்கிறாங்க. இது நிறைய வெரைட்டிஸ் செய்யலாங்க. இதில் வடை போடலாம், வேவிச்சு தாளித்து சாப்பிட்லாம், பனியாரம் ஊற்றலாம், போண்டா மாதிரி போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. தோசை ஊற்றலாம், அதில் எல்லா இதுவும் செய்யலாங்க. இப்போ நாங்கள் வேக வச்சு தான் சாப்பிட போகிறோம். இதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். இது குக்கரில் ஒரு இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வச்சு வேக வச்சா இன்னும் நல்லா இருக்குங்க, மாவு மாதிரி. நான் இன்றைக்கி குக்கரில் போட்டு தான் வேக வைக்க போகிறேன். ரெண்டு பக்கமும் காம்பு எடுத்துட்டு அந்த தளவை எடுத்துகிட்டு வேக வச்சு தாங்க சாப்பிட போகிறோம். குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது தெரியாதவங்க யாருமே இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் ஃபேமஸான கிழங்கு இது. இந்த கிழங்கு அடிக்கடி சேர்த்துங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு மெயினாக கொடுக்கணுங்க. அதெல்லாம் நிறைய கொடுக்கணும். நம்மளாம் பெரியவங்க நிறைய சாப்பிட்ருக்குறோம். குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ அதெல்லாம் கொடுக்குறதே இல்லை. அதனால் அவங்களுக்கு இந்த கிழங்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எங்கள் பேரன் இது என்னன்னு கேட்குறான், அந்தளவுக்கு இருக்குது. அதனால் அடிக்கடி வாங்கி குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் சொல்லி கொடுங்க. குழந்தைங்க சாப்பிட்டு பழகட்டும். அவ்வளோ நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு சத்து நல்லது. கடை தீனி வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வாங்கி கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு வேக வச்சு கொடுங்க, தாளித்து கொடுங்க. ஸ்வீட்டு மாதிரி பண்ணி கொடுங்க. ஸ்வீட்டு மாதிரி தோசை டீயில் செஞ்சு அந்த மாதிரி கொடுங்க. ரொம்ப தோசை மாதிரி ஊற்றி கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இப்போ நான் குக்கரில் போட்டு மூடி போட்டு ஒரு 2 சவுண்டு விட்டால் போதுங்க. இல்லைன்னா ரொம்ப கொலன்னு போயிடும் கிழங்கு. சும்மா 2 சவுண்டு விடுங்க. பாருங்கள், வேக வச்சுட்டேன். 2 சவுண்டு விட்டு வேக வச்சுட்டேன். கிழங்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. வாங்க சாப்பிட்லாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்னென்ன எப்படி இருக்குது, நீங்கள்லாம் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புட்டியூப் சேனலுக்கு புட்டியூப் செல்வி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.